ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னு சொல்லட்டுமா? இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு பிக் பாஸில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கலர் பொடி இருக்குது. ஸோ அந்த கலர் பொடியை என்ன செய்வாங்கன்னா எல்லார் மேலேயுமே இது பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ, ஆனால் அந்த ஓப்பன் நாமினேஷனில் சில விஷயங்களை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லுவாங்க, அதாவது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படி சொல்கிற மாதிரி பிடிச்சவங்களெல்லாம் அவங்க ஓப்பன் நாமினேஷனில் எடுத்துகிட்டு பிடிக்காதவங்கள அவங்க இது பண்ணிடுறாங்க. இது சரியான ஒரு கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பிக் பாஸில் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் இந்த ஷோலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. டாஸ்க்லாம் யாருமே அந்த அளவுக்குலாம் கேமெல்லாம் ப்ளேயே பண்ணலை. இந்த ஓப்பன் நாமினேஷனில் யார் யாருன்னா நம்ம ஒரே சண்டை தான், பயங்கரமான சண்டை நடக்குது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சண்டைக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னா நம்ம பார்வதி அவர்கள் தான். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, திவ்யா அவர்கள் தான் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த ஓப்பன் நாமினேஷனில் கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாக வேண்டும். ஸோ இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஆனால் இந்த ப்ரொசீஜர் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ப்ரொசீஜரை இவங்க யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு பிடிக்காதவங்களெல்லாம் இந்த நாமினேஷன்லேருந்து வெளியே தூக்கி போட்டுருணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து கண்டிப்பாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர வைக்கணும். இதுதான் இந்த டாஸ்க்கையும் ஒழுங்காக கேமெல்லாம் ப்ளே பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சப்போர்ட்டிவ் பண்ணிவிட்டு பிடிக்காதவங்களாம் இது பண்ணிடுறாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அது பார்வதி அவர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய இந்த இடத்துல சண்டை போடுறதுல மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இந்த வீக்கில் யாரெல்லாம் வெளியே போயிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வியானா போயிட்டாங்க, ரம்யா அவர்கள் போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் யார் போவாங்க? நானும் பார்வதி அவர்கள் கண்டிப்பாக பிக் பாஸ் விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிக் பாஸ் என்ன செய்யுதுன்னே தெரியல. பிக் பாஸ் என்பது கரெக்டான ஒரு ஷோன்னு பார்த்தா அவங்களும் கடைசி நேரத்துலேயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதான்னு தெரியல மக்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.